ராம் நாராயண் ராம். பலர் ஆ சக்கரத்தில் சிக்கி விடுகிறார்கள். சிலர் சஹஸ்ராரத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். சஹஸ்ராரத்தில் ரத்தம் உறைந்தால் ஒரு ஆபத்தான நிலை உருவாகிறது. அப்பொழுது திடீரென அவர்களது சக்தி வந்து அனைத்தையும் சுத்தம் செய்து விடுகிறது. எதுவும் மீதமில்லை. சாதனை செய்யாமல் இது எல்லாம் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? தம்பிகள் ஒருவர் மேல் ஒருவர் துப்பாக்கி பாய்ச்சுகிறார்கள். அதே நேரத்தில் கை கொடுக்கும் சகோதரர்களாகவும் இருப்பார்கள். பல நிலையங்கள் இருக்கின்றன. அங்கு வேலை நடக்கிறது. சில சமயம் மகான்கள் மலைகளில் சாதனையில் இருக்க பனித்துளி விழுந்து குகையின் வாயில் திடீரென மூடப்படுகிறது. அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அவர்கள் உள்ளிருந்து குரல் கொடுக்கிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள், உதவி செய்யுங்கள் என அழைக்கிறார்கள். அப்பொழுது யாரிடம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் தங்கள் சக்தியை விடுவித்து அது நேராக குகைக்கு சென்று பனியை உருக்கி விடுகிறது. நான் என் பிறவியிலேயே அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்துள்ளேன். அதனால் பலர் என்னை பார்க்க வருகிறார்கள். நீங்கள் சிவன் என்று கூறுபவர்களை பாருங்கள். அவர்கள் நிர்வாணமாக உடலில் பாம்பு சுற்றி இருக்கிறார்கள். இப்படியான பலர் இருக்கிறார்கள். இந்த மகான்கள் எல்லா இடங்களிலும் சுற்றி பார்ப்பவர்கள். அவர்கள் ஒவ்வொரு மூச்சுடனும் தொடர்புடையவர்கள். அவர்கள் சாதாரணமாக இரவு 1 மணி முதல் 3 மணி வரை சுற்றி விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் சுற்றும் போது என்ன பார்த்தார்கள்? எல்லோரும் தூங்குகிறார்கள், குரட்டுகள் போடுகிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு முறை மூச்சு வாங்குகிறீர்கள், பிறகு விடுகிறீர்கள். அதில் ஒரு முறையு அடுத்து ஹூ என்று செய்கிறீர்கள். அதில் எந்த அர்த்தமும் இல்லை. மூச்சு போய்விட்டது, என்ன கிடைத்தது? ஒன்றும் கிடைக்கவில்லை. இதையே செய்கிறீர்கள். நம்மில் பெரும்பாலானோர் இதிலேயே நேரத்தை வீணடிக்கிறோம்.